நேரலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது உத்தரகோச மங்கை கோயிலை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த உத்தரகோச மங்கை கோயில் என்பது இந்த புராணம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோச மங்கை மங்களநாதர் கோயிலின் தல வரலாற்றை கூறும் ஒரு புராண கதையாகும். இது உலகின் பழமையான சிவன் கோயிலில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இங்குள்ள மங்களநாதன் மற்றும் மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். மேலும் கோயிலில் உள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். உத்தரகோச மங்கை புராணத்தின் முக்கிய அம்சங்கள். பழமையான கோயிலாகும். உத்தரகோச மங்கை கோயில் உலகின் பழமையான சிவன் கோயில்களில் ஒன்று என்று நம்பப்படுகின்றது. மரகத நடராஜர் கோயிலில் உள்ள 6 அடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலை மிகவும் புகழ்பெற்றதாகும். இது உலகிலேயே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நடராஜர் சிலை என்று கருதப்படுகின்றது. மாணிக்க வாசகர் இங்கு வந்து இறைவனை வழிபட்டதாகவும் அவருக்கு இறைவன் காட்சி தந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதன் தல வரலாறு. ராவணின் பாவங்களை நீக்க ராமரை இங்கு வழிபட்டதாகவும் சிவபெருமான் அம்பாளுக்கு வேதங்களை உபதேசித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. நவகிரகங்கள் அறியப்படாத காலத்திலேயே சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இங்கு வழிபட்டதாக கருதப்படுகின்றது. திருவிழாக்கள். சித்திரை, மார்கழி மாதங்களில் திருக்கல்யாணம், தேர் திருவிழா மற்றும் மார்கழி ஆருத்ரா தரிசனம் போன்றவை இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாக்களாகும். இந்த புராண கதைகள் உத்தரகோச மங்கையின் சிறப்பையும் பக்தர்களால் அது எவ்வாறு போற்றப்படுகிறது என்பதையும் விளக்குகின்றன. நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.